அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். எந்த ஒரு பேரிடர் சூழலையும் எதிர்கொள்ள அனைத்து துறையினரும் தயார் நிலையில் இருப்பது மிகவும் அவசியம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆலோசனை கூட்டமானது முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் சற்று நேரத்துக்கு முன்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல முக்கியமான அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் விஜய் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக எந்த ஒரு பேரிடர் சூழலையும் எதிர்கொள்ள அனைத்து துறையினரும் மற்றும் மாவட்ட நிர்வாகமும் தயார் நிலையில் இருப்பது மிகவும் அவசியம் என்றும், பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பது முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் முக்கியமான அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். மேலும் அவசர கால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும். மீட்பு உபகரணங்கள், முதல்நிலை மீட்பாளர்கள் மற்றும் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தேவைப்படும் இடங்களில் மீட்பு படையினர் முன்னரே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கும் துறை அமைச்சருக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதற்கு உரிய முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். அருந்து விழக்கூடிய நிலையில உள்ள மின்கம்பிகள், பலவீனமான மின்கம்பிகள், மின்கோபுரங்களை உடனடியாக மின்துறையினர் சீரமைக்க வேண்டும் என்றும், மழைக்காலங்களில் மின்கம்பிகள் அருந்துள்ளதாக தகவல் கிடைக்கப்படும் சூழல்களில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் முக்கியமான அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். இது மட்டுமின்றி வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கக்கூடிய வகையில நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள், ஆகாய தாமரைகள் அகற்றக்கூடிய பணிகள், ஆக்கிரமிப்புகள் அகற்றக்கூடிய பணிகள் போன்றவற்றை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். வடகிழக்கு பருவமழை தொடங்க சுமார் 4 மாத காலங்கள் இருப்பதால் அதற்குள் அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளையும் நிறைவு செய்து எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.